ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நவிஸ் ஒன் டே வியூ. ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. ஸோ நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து யூஎஸ்க்கு வந்துட்டோங்க. ஸோ யூஎஸ்ஸில், அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு நாங்கள் எப்படி வந்தோம், எங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்தது, நாங்கள் எந்த டிரான்சிட் எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நாங்கள் எங்களுடைய வெக்கேஷன் டைம், அதாவது யூஎஸ்ஏ டு இந்தியாவுக்கு ஒரு 2 மாதமாக வந்திருந்தோம். ஸோ எங்களுடைய வெக்கேஷன் டைமும் முடிஞ்சு போச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் ரொம்பவே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அநேகமாக நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் இந்தியா டு யூஎஸ்ஏ கிளம்புறோம். ஸோ யூஎஸ்ஏ, அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு நாங்கள் எப்படி போனோம், எங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னி, எங்களுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து யூரோப் வழியாக போயிருந்தோங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, யூரோப்பில் எந்த கண்ட்ரி நாங்கள் போயிருந்தோம், எந்த கண்ட்ரி நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம், அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்களும் எங்களுடைய லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஸோ அநேகமாக எங்களுடைய ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா நைட் வந்து 2 மணிங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 10 மணிக்கே நாங்கள் வந்து கிளம்புனா தான் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 மணிக்காவது ரீச் ஆக முடியும். ஸோ அதனால் எங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து 10 o'clock வந்து வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்கங்க. ஸோ அவங்க காரில் தான் நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட் கிளம்பிகிட்ருக்கோம். அங்கே வந்து அட்லீஸ்ட் 12 o'clock வந்து ஏர்போர்ட்டை வந்து செக்இன் அது பண்ணியிருக்கணும். ஸோ நாங்கள் வந்து 10 o'clock தான் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரமாக தான் ஆகுங்க நாங்கள் வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ போகப்போ வந்து நிறைய டிராஃபிக்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஹைவே எடுக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தாங்க இது. ஸோ அந்த ரோட்டில் மட்டும்தான் கொஞ்சம் வண்டிகள்லாம் ரொம்பவே காலியாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்குள்ள ரொம்பவே நாங்கள் நினச்சோம் பார்க்கல, நாங்கள் வந்து 12 o'clock அட்லீஸ்ட் ரீச் ஆகுமான்ற ஒரு டவுட்டே வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வேகமாக ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிற கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அநேகமாக வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. ஏன்னா வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, போகும்போது நிறைய டிராஃபிக் இருந்தது. எங்களால் வந்து 1 ஹவருக்கு நம்ம வந்து ரீச் ஆக வேண்டியது வந்து 1.5 hour எடுத்ததுங்க. இப்போ எங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து செக்இன்காக நின்றுட்டுருக்கோங்க. ஸோ அந்த க்யூ தான் இது. ஸோ ரொம்ப நேரமாக எடுத்துச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது எடுத்தது. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி தான் வந்து செக்இன்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ எங்களுடைய போர்டிங் பாஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 minutes தான் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் எங்களுடைய பேக்ஸ், அதாவது
கையில் எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்ளைட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2:00, அதாவது சொல்லப்போனால் மிட் நைட்டுங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அநேகமாக எல்லாருமே ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. ஸோ மிட் நைட் 2 மணிக்குன்றது வந்து எங்களால் நினச்சே பார்க்க முடியல. ரொம்பவே டயர்டாக இருந்தது. எல்லாருமே தூங்குகிற டைமு. ஸோ அந்த டைமில் தான் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது. ஸோ இப்போ இந்த ஃப்ளைட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஃப்ரான்ஸ் தாங்க. ஸோ யூரோப் வழியாக தான் நாங்கள் வந்து யூஎஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ யூரோப்பில் வந்து ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து எந்த டவுன் அப்படின்னு, அதாவது எந்த சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிற சிட்டிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஏர்லைன்ஸ் பேர் வந்து ஏர் ஃப்ரான்ஸுங்க. ஸோ இது வந்து பாரிஸ்க்கு தாங்க போகுது. ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து பாரிஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ பாரிஸ்ன்னு சொல்லப்போனால் பாரிஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் சிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸுங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களே பார்க்க முடியுது. ஸோ ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் 2:00 வந்து ஸ்டார்ட் பண்ணது மிட் நைட்டில். ஸோ ஃப்ரான்ஸ்க்கு நாங்கள் வந்து அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு நாங்கள் ரீச் ஆனாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஜேர்னி இருந்ததுங்க. ஸோ மார்னிங் டைம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது. இதை வந்து பாரிஸ் தாங்க. பாரிஸை நெருங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது மார்னிங் டைமு. ஸோ ஏன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது. எங்களால் வந்து கீழே என்னென்ன இருக்குன்றது கூட ரொம்ப கிளியராக ஸ்பாட் பண்ண முடியல. பட் என்னால் என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அநேகமாக நாங்கள் வந்து பாரிஸை ரீச் ஆகிட்டோங்க. ஸோ பாரிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸுங்க. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி வந்து பாரிஸுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளைட் வந்து அநேகமாக வந்து பாரிஸில் வந்து லேண்ட் ஆக போகுது. சொல்லப்போனால் ஒரு க்ளோஸ் டு ஒரு 9 ஹவர்ஸ் ஜேர்னி இருந்ததுங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய லாங் ஜேர்னி முடிஞ்சது. ஸோ நாங்களும் வந்து அநேகமாக வந்து வேறு கண்ட்ரிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஃப்ளைட்டில் இருக்கிற ஒரு சின்ன டிவி ஸ்க்ரீன் தாங்க. அந்த ஸ்க்ரீன் வழியாக நாங்கள் வந்து அந்த ஃப்ளைட் வந்து எப்படி, அதாவது லேண்ட் ஆகுது அப்படிங்கிறது கூட நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பாரிஸ் ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய ஏர்போர்ட்டுங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டில் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே நாங்கள் வந்து ரீச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செக்இன் திருப்பியும் வந்து அங்கே பார்த்திங்கன்னா திருப்பியும் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய செக்இன் நடந்தது. அதே மாதிரி வந்து
செக்யூரிட்டி செக் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே நாங்கள் ரீச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த வாட்டி நிறைய செக்யூரிட்டி செக்இன் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பெரிய ஏர்போர்ட் தாங்க அது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பஸ்ஸில் போயிட்டுருந்தோம் லாஸ்ட்டு இதுலலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெயினில் என்ன நாங்கள் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. ஸோ எந்த டெர்மினலுக்கு போகணுனோ அந்த டெர்மினலுக்கு வந்து நம்ம வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம ரீச் ஆக முடியுது. ஸோ ரொம்ப நேரம்லாம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எம் டெர்மினலுக்கு தான் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ரெயின் மூலமாக வந்து நாங்கள் இந்த டெர்மினலுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி செக்இன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வர டைம் வந்து செக்யூரிட்டி செக்இன் பண்ணலைங்க. ஆனால் போக டைம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்பவே டைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் பாரிஸ் ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்க்க போனாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருந்தது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக பர்ஃப்யூம்ஸு, அதே மாதிரி பாரிஸில் வந்து ரொம்பவே ஃபேமஸான சாக்லேட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்பவே லிமிட்டட் டைம் தான் இருந்ததுங்க. அதனால் வந்து குயிக்காக தான் ஒரு 1/2 hour டைம் தான் எங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சிட் டைம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து செக்இன்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் குயிக்காக வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பியும் பார்த்திங்கன்னா எங்களுடைய யூஎஸ் ஃப்ளைட்டு போர்டிங்க்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது என்னதுங்க, இது வந்து இந்த ஏர்போர்ட் பேர் வந்து சார்லஸ் டி கால் ஏர்போர்ட்டுங்க. ஸோ இது வந்து மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. ஸோ பாரிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏர்போர்ட் இது தாங்க. ஸோ ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 கோடி பேர் வந்து இன்ட்ரான்சிட்டோ இல்லைனா வந்து டிரான்சிட் வழியாவோ இந்த ஏர்போர்ட் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பிஸியஸ்டான ஒரு ஏர்போர்ட் தாங்க. ஸோ நாங்கள் வந்து பாரிஸ்க்கு, அதாவது இந்தியாவிலேருந்து பாரிஸ்க்கு வரப்போது ஏதாவது இன்ட்ரான்சிட் விசா கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. ஏன்னா வந்து நாங்கள் முதலே வந்து ட்ராவல் ஏஜென்சிக்கிட்டேயோ இல்லைனா வந்து நம்ம பாஸ்போர்ட்லேயோ அந்த டிக்கெட்டில் வந்து நம்ம வந்து பாரிஸ் வழியாக நம்ம போகிறோம் அப்படின்றது காமிச்சாலே போதும். அதே மாதிரி வந்து I-797 டாக்குமெண்ட் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி யூரோப் வழியாக போகிற மாதிரி இருந்தால் அந்த டாக்குமெண்ட் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ஷாப்பிங், அதாவது பாரிஸில் வந்து நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் இருந்ததுங்க. ஸோ மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து, அதாவது நம்ம பாரிஸ்க்கு வந்தால் நம்ம வந்து டெஃபினட்டாக கண்ட்ரிக்குள்ளெல்லாம் போய் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஏர்போர்ட்லேயே நிறைய ஷாப்பிங் வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் வாட்சஸ்ங்க, சாக்லேட்டு, அதே மாதிரி பர்ஃப்யூம், இந்த 3மே ரொம்பவே முக்கியமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வேர்ல்ட் லெவலில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்ச் தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்ரம் படத்தில் வந்து ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரோலெக்ஸ் வாட்சஸ் வந்து உண்மையிலே வேர்ல்ட் லெவலில் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான வாட்சஸ் தாங்க. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாட்சஸ் கூட இந்த கண்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸான இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் எங்களுடைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங், அதாவது எங்களுடைய ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்பவே லிமிட்டட் டைம் தான் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் யூஎஸ் ஃப்ளைட்டுக்கு தாங்க வந்து போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. நாங்கள் இப்போ அந்த டெர்மினலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கேட்டில் தான் இப்போ நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா அநேகமாக ஒரு 10 மணிக்கு தாங்க இருந்தது. ஸோ 10 மணிக்குள்ளே நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு நாங்கள் இப்போ வந்து யூஎஸில்
எந்த ஸ்டேட்டுக்கு அப்படி நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு தாங்க நாங்கள் போகிறோம். ஸோ ஜார்ஜியாவில் எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டாவில் தாங்க இருக்குது. ஸோ அட்லாண்டாவில் வந்து ரொம்பவே பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் ஃபிலடெல்ஃபியா ஏர்போர்ட் போகணுங்க. ஸோ ரெண்டு ட்ரான்சிட் எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஜார்ஜியாலேயே நாங்கள் ஒரு தடவை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா ஃபிலடெல்ஃபியாவுக்கும் போக வேண்டியது இருக்குது. ஸோ 2 ஏர்போர்ட் நாங்கள் ரீச் ஆக வேண்டியது இருக்குது. ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபிலடெல்ஃபியாவில் தான் லேண்ட் ஆக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா எந்த டைரக்ட் ஃப்ளைட்ஸுமே கிடையாதுங்க. ஸோ பாரிஸ் டு யூஎஸ்க்கு வர்றதுக்கே 2 ஃப்ளைட் வந்து தான் நாங்கள் திருப்பி எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ அநேகமாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து யூஎஸில் இருக்கிற ஜார்ஜியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. இது ரொம்பவே இன்டர்நேஷ்னல் பெரிய ஏர்போர்ட்டு, அதே மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏர்போர்ட் தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஸோ போகும்போது நாங்கள் கீழே பார்த்தோம், அதாவது பாரிஸ்னால் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஈஃபில் டவருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தெரிஞ்சுது. நாங்களே இதுதான் அந்த டவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சது இது வந்து பாரிஸோட ஈஃபில் டவர் தான் அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்மாக பார்த்தோம். பாரிஸ்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அட்லாண்டாக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அட்லாண்டாவில் வந்து ஒரு செக்இன் இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போது வந்து யூஎஸ்க்கு வந்திருக்கறனால யூஎஸ் விசா செக்இன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே பண்ணுவோம். ஸோ இன்னொரு கண்ட்ரிக்கு வந்தனால நாங்கள் எல்லாருமே வந்து செக்இன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது 1 ஹவராக நடந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அட்லாண்டாலேருந்து ஃபிலடெல்ஃபியா கிளம்பிட்டோங்க. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.